இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பேப்பரில் செய்யப்பட்ட பால்ம் லீவ்ஸு ஃப்ளார்ஸ் இது இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் அப்புறம் அந்த மாதிரி லீவ்ஸ் இந்த மாதிரி லீவ்ஸு இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து சிசர்ஸு, ஸ்டாப்லர், அப்புறம் டபுள் சைடு கம் உள்ள டேப்பு, அப்புறம் ஸ்கேல், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து கலர் பேப்பர்ஸ். இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இது இல்லைன்னா இந்த கவர் பேப்பர் இருக்குதுல்ல அது வச்சுக்கலாம், ப்ரௌன் கலர் பேப்பரை. அப்படி இல்லைன்னா இந்த கடையிலலாம் கொடுப்பாங்களே பேப்பரில் செய்யப்பட்ட பேக்ஸ் எல்லாம், அந்த பேக்ஸை திருப்பி போட்டு அந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும், திருப்பி போட்டு பண்ணலாம். இதில் வந்து வாங்க இந்த மாதிரி ஒன்று, அப்புறம் இந்த பால்ம் லீவ்ஸ் கட் பண்ணி, அப்புறம் இந்த ஷேப்பில், அப்புறம் இந்த ஹார்ட் ஷேப்பு, இந்த மாதிரி கொஞ்சம் குச்சி மாதிரி இருக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பேப்பர் எடுத்துக்கினா இது 34 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் 24 சென்டிமீட்டர்ஸ். இப்போ வந்து இது ரெண்டாம் மச்சின்னு இந்த மாதிரி இது செய்யறதுக்கு இப்போ நான் இப்படி வச்சுங்க. ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கணும், இப்படி ஒரு லைன் வரையணும். இந்த லைன் வந்து இப்படி கட் பண்ணிடணும். இது கட் பண்ணிட்டா அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு அவ்வளோ பெருசு வேணாம். அந்த திறந்தால் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், நான் இன்னும் கொஞ்சம் இது குறைச்சிக்க போகிறேன். இந்த இடத்த மட்டும் குறைச்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துறேன். இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இது இப்படி இந்த ஃப்ளீட் மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக மடிக்கணும். இது ஃப்ளீட் மடிச்சிட்டேன். இந்த கடைசி ஃப்ளீட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது, அதனால இப்படி மடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து இப்படி இது நடு சென்டரை பார்த்து அதை இப்படி பண்ண வேண்டியதுதான். இங்கே வந்து ஒன்று இந்த ஸ்டாப்லர் வச்சு இங்கே இப்படி ஒட்டிடலாம் அந்த பக்கம் இந்த இடத்துல. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டபுள் சைடு உள்ள கம் போட்டு ரெண்டுத்தையும் பேக் பண்ணிட்டு அதுக்கு இப்போ இதை ஸ்டாப்பிள் பண்ணிங்கன்னா பின்னாடி பக்கம் ஸ்டாப்பிள் பண்ணிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது கொஞ்சம் தப்பாக இருக்குது, இந்த இடம் கொஞ்சம் எக்ஸீட் ஆகுது, நான் அது கட் பண்ணிட போகிறேன். இந்த ஷேப் அப்படியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு இப்படியே வச்சு தான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதே தான் இதுவும். இப்போ நீங்கள் வந்து இந்த வந்து கவர் பேப்பரில் செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த போர்ஷன் வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குச்சி இருக்கும்ல, அந்த குச்சியை வந்து இது உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம் இந்த பேப்பரை வச்சு. அப்புறம் இங்கே இந்த பேப்பரில் வந்து இதெல்லாம் கவர் பண்ணிடணும் இந்த குச்சை. அப்புறம் ஒரு பாம் லீவ்ஸ் மாதிரி வரும். ஏன்னா நான் இப்போ அது செய்ய போகிறது கிடையாது, ஏன்னா இது வேறு ஒன்று செய்யறதுக்காக ஐடியா வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது ஒரு டைப்பு. இப்போ செகண்ட் மாடலுக்கு வந்து இந்த மாதிரி மாடலுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் வரணும். இந்த பாருங்க, இது வந்து பாயிண்டடாக இருக்குது. இது ரவுண்டு ஷேப்புக்கு என்ன பண்ணணும்னா, அந்த இப்படி வெட்டுறோம்ல, இது லைன் போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி லைன் ஒன்று போட்டுக்கிங்க. முதல்ல போட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள். போட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக வர்றதுக்கு இந்த இடத்துல வந்து இப்படி கட் பண்ணிக்கணும், இப்படி வரைஞ்சிக்கணும்.
இந்த மாதிரி. அப்புறம் என்ன பண்ணால் இப்படி கட் பண்ணி அப்படி மடித்தோன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி வரும். இப்போ இதுக்கு பார்ப்போம். இதுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். பேப்பர் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணுறேன். இப்படி வெட்டினோன்னா ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். இது கட் பண்ணோம் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை. இப்போ இதை வந்து மடிக்கணும். இப்படியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பக்கமும் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஃபோல்டு பண்ணிட்டேன். இப்போ வந்து இதோட சென்ட்ரல் போர்ஷன், அந்த சென்ட்ரல் போர்ஷன் வச்சு இப்படி மடிச்சுட்டு நான் இங்கே வந்து ஸ்டாப்லர் போட்டு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்டாப்பிள் பண்ணிவிடும். நீங்கள் வந்து கம் இருந்தால் ஒட்டிங்க. இதெல்லாம் ஒன்று தான். இது வந்து பெரிய ட்ரையாங்கிள். நான் ரொம்ப ஷார்ப்பாக பண்ணதால் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. கொஞ்சம் பெரிய ட்ரையாங்கிள் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆகும். சின்னதாக இருக்கிறதால இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. நீங்கள் எவ்வளோ சின்னதாக ஃபோல்டு பண்ணுறீங்களோ அவ்வளோட்டுக்கும் நிறையா இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் வரும். இது அகலமாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபோல்டிங் ஒரு 4-5 தான் கிடச்சிருக்குது. இப்போ வந்து இந்த ஹார்ட் ஷேப் செய்யறதுக்கு இது செய்யறதுக்கு வந்து நீங்கள் வந்து காம்பஸ் வச்சு ஒரு ரவுண்டு போட்டுங்க. நான் இந்த மாதிரி ரவுண்டு அட்டை வச்சுக்கிறதால அதை வச்சு ஒரு ரவுண்ட் போட்டு இது கட் பண்ணிவிடும். இந்த கார்னரில் போட்டுக்கிறேன், ஏன்னா இந்த பேப்பரை நான் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ரவுண்டு வந்து ஃபோல்டு பண்ணணும், மாற்றி ஃபோல்ட் பண்ணோம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு தட்டு எதெல்லாம் ரவுண்டு ஷேப்பில் இருக்குதோ அதை வச்சு ட்ரேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மடித்து ஃப்ளீட் மடிக்க போகிறேன். ஃப்ளீட் பண்ணிட்டேன், சின்ன ஃப்ளீட்டாக பண்ணிங்க. அதுக்கப்புறம் இதுக்கு சென்டர் இப்படி வச்சு பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் வந்து ஒட்டிடுங்க. இல்லைன்னா அக்ராஃப் அது ஸ்டாப்புலர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டாப்பிள் பண்ணிவிட்டு இங்கே இந்த இடத்த ஒட்டிட்டேன். இது இப்போ கொஞ்சம் செப்ரேட் பண்ணோடனே ஹார்ட் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி இந்த பால்ம் லீவ்ஸ் மாதிரி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதே மெத்தடு தான். 34 சென்டிமீட்டர்ஸ் 24 சென்டிமீட்டர்ஸ் ரெண்டுத்தையும் இப்படி மடிச்சிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து இப்படி வச்சு ஒரு லைன் ஒன்று போட்டுட்டு இதை கட் பண்ணிடுவேன். இந்த கட் பண்ண பீசஸ்ஸு கூட வந்து அது மடித்து இந்த மாதிரி லீஃப் செய்யலாம். இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்கும் நான் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி செய்யலாம். இந்த பீட்டை வச்சு செய்யலாம்னு சொன்னால அதை பாருங்கள். இங்கே வந்து நீட்டு வாட்டத்தில் ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி 2 கிடைக்கும். இந்த பாருங்க. இப்போ இதையும் ஒட்டிட்டு இது ரெண்டுத்தையும் இங்கே ஒட்டிட்டு இந்த கார்னர் கொஞ்சம் வெட்டிடணும், எங்கேயும் வெட்டிடணும். அப்போ வந்து இந்த ஷேப் வந்துடும் கிட்டத்தட்ட. இது அந்த மீதி வேஸ்ட் ஆகிற பேப்பரை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் லீஃப் திருப்பி வரும். இதை கட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஃபோல்ட் பண்ணிடுவேன் சின்னதாக. ஒரு அளவுக்கு ரொம்ப சின்னதாக இல்லை,
ஓரளவுக்கு பெரிய மீடியம் சைஸு ஃப்ளீட்டாக வைக்கிறேன். இது ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இந்த ஃபோல்டெல்லாம், இந்த ஃப்ளீட்டெல்லாம். இது வச்சுட்டு இதுக்கு சென்டர் இது மடித்து இந்த இடத்த வந்து ஒட்டிடும். இப்போ பார்த்தீங்களே அதே தான். இந்த பாயிண்ட்டு இந்த இடத்த வந்து ரவுண்டு பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ரவுண்டு வரும். இப்போ வந்து இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த இப்படி வெட்ட போகிறேன். பாருங்க, இந்த கார்னரையும் வெட்டிடணும். திருப்பியும் காட்டுறேன். அதுலேயும் இங்கெல்லாம் கொஞ்சம் ஆழமாகவே வெட்டிக்கணும். இங்கே வரும்போது கொஞ்சம் குறையும். இங்கெல்லாம் வந்து நிறையா இருக்கும் வெட்டும் போது. இந்த இடம் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிரும். அது மாதிரி இது வந்து பாயிண்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இந்த இடம் இங்கே கொஞ்சம் சரியாக இல்லாத மாதிரி தெரிஞ்சதுன்னா திருப்பியும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிடுவோம். இந்த மாதிரி ஃபுல்லாக வெட்டணும். இந்த எல்லாத்தையும் வெட்டிட்டேன். ஒரு பால்ம் லீஃப் மாதிரி இருக்கும். நீங்கள் வேணுன்னா வந்து இந்த கார்னர்லாம் வந்து கலரை அடிச்சிடலாம். அக்ரலிக் பெயிண்ட்டு வச்சு, கோல்டன் பெயிண்ட்டு, ஷைனிங் பெயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும். எல்லா டைப் ஆஃப் லீவ்ஸு குச்சி மாதிரி சேர்த்து வேஸ்ட் பண்ணாத எல்லா பேப்பரும் யூஸ் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.